Hello friends, welcome to Muthalali channel. நம்ம எந்த பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேக்கிங் அந்த ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேக்கிங் பிசினஸ் வந்து நீங்க நார்மலா மிக்ஸில அரைச்சே பண்ணலாம். பட் இதுக்குன்னு வந்து ஸ்பெஷலா மிஷின் இருக்கு. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இஞ்சியும் பூண்டையும் தோல் வந்து உரிக்க தேவையில்ல. உங்களுக்கு அந்த வேலையை மிச்சம். நீங்க வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி அதில் போட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு தோல் தனியாக வந்துடும், பேஸ்ட் வந்து தனியாக வந்துடும். இந்த மிஷினோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரா மெட்டீரியலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூஸ்ட் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு பேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் சின்ன சின்ன குடும்பத்துக்கு வாங்குற மாதிரி தான் பேக்கெட்டில் வாங்குவாங்க. பேக்கெட்டில் மேக்கிங் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பாக்ஸு பாட்டிலு அது மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி சென்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப பேக்கிங் வந்து மேனுவலாக பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய லெவல் பண்ணோன்னே பேக்கிங் தனி மிஷின் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேக்கிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேக்கிங் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை. ஏன் சொல்கிறேன்னா இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக என்னைக்குமே அழியாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மேக்ஸிமம் யாரும் வீட்டில் அரைக்கிறது கிடையாது, ரெடிமேடு தான் வாங்கி அரைக்கிறாங்க. அது வாங்குறவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அந்த பேக்கிங் ரெடி பண்ணுறப்ப உங்களோட பிராண்டை வந்து அதில் பிரிண்ட் பண்ணி பேக்கிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் போடுறப்ப உங்கள் பிராண்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகிட்டே வரும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 50 kg வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண முடியும். இந்த மிஷினோட ப்ராசஸ் எப்படின்னு பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் பெரிய டிராபேக் என்னன்னா இந்த வந்து ஃபுட் ப்ராடக்ட்னால இதுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் வந்துடும். இப்போ வந்து கெட்டு போச்சுன்னா அதை வந்து ரீசேல் உங்களால் பண்ண முடியாது. அதே மாதிரி கடையில் கெட்டு போச்சுனாலுமே வாங்க மாட்டாங்க. அதனால ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலாம். இதை வந்து எங்கெங்கே சேல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ண வாட்டி நீங்கள் வந்து ஹோல்சேல் டீலர்ஷிப் எடுத்துக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்சேல் டீலர்கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி சேல் பண்ணலாம். பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களே ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக மளிகை கடையில் ஆர்டர் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து மேக்ஸிமம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவங்களே அரைச்சிருவாங்க. சம் வந்து சின்ன ஹோட்டல்லாம் இருக்கும். அந்த ஹோட்டலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2-3 ஆர்டராவது கிடைக்கும். அதையும் அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஹை குவான்டிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிஸ்னஸில் என்ன முடிஞ்சதை நான் ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இந்த பிஸ்னஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் அதை சர்ச் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இது மாதிரி எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி சர்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் ஐடியா இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பிஸ்னஸை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு விட்றேன். இது போன்ற பல பிசினஸ் வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை எப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.